Hi everyone, welcome back to this channel. இன்னைக்கு வீடியோல நம்ம ரிமூவ் எலிமெண்ட் அப்படின்ற ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இந்த வீடியோ சீரிஸ் வந்து லீட் கோட்ல இருக்க டாப் 150 ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வீடியோல ரிமூவ் எலிமெண்ட் அப்படின்ற ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளம் நம்பர் வந்து 27. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணலாம். ஸோ given an integer array nums and an integer val, remove all occurrences of val in nums. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு இன்டிஜர் அரே கொடுக்க போறாங்க நம்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ வேல்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுக்க போறாங்க. இது வந்து ஒரு இன்டிஜர் வேல்யூவா இருக்க போகுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் ஆல் அக்கரன்சஸ் ஆஃப் வேல் இன் நம். இதுல இம்பார்ட்டன்ட் வந்து இன் பிளேஸ். இதை வந்து நம்ம இன் பிளேஸ்ல வந்து சேஞ்ச் பண்ணணும். The order of the elements may be changed, then return the number of elements in nums. ஸோ இதுல இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம், ஆர்டர் சேஞ்ச் பண்ணலாம். என்ன ஆர்டர்ல நம்ஸ் இருக்கோ அதே ஆர்டர்ல தான் இருக்கணும்னு இல்லை, நம்ம ஆர்டர் சேஞ்ச் பண்ணலாம். Then return the number of elements in nums which are not equal to val. நம்ஸ்ல இருக்க வேல்யூஸ்ல எதெல்லாம் வேல்க்கு ஈக்குவலா இல்லையோ அந்த வேல்யூஸ்லாம் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். Consider the number of elements in nums which are not equal to val be k. So first exampleல nums 3, 2, 2, 3, val equal to 3. இதுல 3 வந்து வேல்க்கு ஈக்குவலா இருக்கிறதுனால இதை நம்ம ரிமூவ் பண்ணணும். 2 is not equal to 3, 2 is not equal to 3, 2 is not equal to 3, 3 is equal to 3, so this will be removed. ஃபைனலா நம்மளுக்கு அவுட்புட்ல 2, 2 இங்க வந்து நம்மளுக்கு எந்த நம்பர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதுதான் நம்மளோட ப்ராப்ளம். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட நம்ஸ் அரே, இதான் நம்மளோட வேல். இதுல எங்கெல்லாம் 2 இருக்கோ அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ வந்து 2 வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. அதனால தான் நம்மளுக்கு கடைசியில வந்து 3 டேஷஸும் மற்ற எலமெண்ட்ஸ்லாம் வந்து ஃப்ரண்ட்ல மூவ் ஆயிருக்கு. இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்ணா எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப கஷ்டமான ப்ராப்ளம் இல்லை. ஸோ டேக் யூர் டைம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த ப்ராப்ளம் நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம பார்க்க போற அப்ரோச் ரொம்பவே சிம்பிளான ஒரு அப்ரோச் தாங்க. சொல்யூஷன் எப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபார் லூப் தான் யூஸ் பண்றோம். அடிஷ்னலா நம்ம கே அப்படின்ற ஒரு வேரியபிள் வந்து யூஸ் பண்றோம். இந்த கே எதுக்காக அப்படின்னா கே தான் வந்து நம்மளுடைய இண்டெக்ஸா ஆக்ட் ஆகும். இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம சைட்ல எடுத்துக்கலாம். ஸோ இதான் நம்மளோட எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வச்சு இந்த லாஜிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கே ஈக்குவல் டு 0 செட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் லென்த் ஆஃப் நம்ஸ். அப்பனா ஐ வந்து நம்மோட லென்த் வரைக்கும் ஐட்டேட் ஆகும். ஸோ ஐ 0ல இருந்து இங்க வந்து நம்மளோட நம்ஸோட லென்த் வந்து 4. ஸோ 4 வரைக்கும் போகும். ரேஞ்ச் வந்து இன்க்ளூசிவ் கிடையாது. அதனால என்ன ஆகும்னா 0ல இருந்து 3 வரைக்கும் ஐ ஐட்டேட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஐ ஈக்குவல் டு 0 இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஐ ஈக்குவல் டு 0 இருக்கும்போது இஃப் நம்ஸ் ஆஃப் 5, ஸோ நம்ஸ் ஆஃப் 0 நம்மளுக்கு வந்து 3 நாட் ஈக்குவல் டு வேலான்னு செக் பண்றோம். ஸோ 3 நாட் ஈக்குவல் டு 3 வந்து நம்மளுக்கு ஃபால்ஸ். அதனால நம்மளுக்கு எக்ஸிட் ஆயிடுவோம். ஐ ஈக்குவல் டு 1, ஐ ஈக்குவல் டு 1ல வந்து நமக்கு 2 இருக்கு. 2 நாட் ஈக்குவல் டு 3 இது வந்து ட்ரூ. ஸோ இஃப் கண்டிஷன்ஸ்குள்ள போகும்போது என்ன ஆகும்னா நம்ஸ் ஆஃப் கே, இப்போ நம்ம கே ஐட்ரேட் பண்ணாததுனால நம்ஸ் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஐ. நம்ஸ் ஆஃப் ஐல வந்து நமக்கு 2 இருக்கு. ஸோ 2 வந்துடும். அப்படின்னா இந்த இடத்துல 3க்கு பதிலாக நமக்கு 2 ரீப்ளேஸ் ஆயிரும். அடுத்து கே வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இப்போ கே வந்து நம்மளுக்கு 1 ஆயிரும். கே பிளஸ் ஈக்குவல் டு 1. ஸோ கே வந்து நம்மளுக்கு வந்து 1 அப்டேட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஐ ஈக்குவல் டு 2. ஐ ஈக்குவல் டு 2ன்றப்போ நம்மளுக்கு வந்து இஃப் கண்டிஷன் செக் பண்ணும்போது nums of 2 ஓட வேல்யூ வந்து 2 தான் அகைன். ஸோ 2 நாட் ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறப்போ நமக்கு இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிரும். இது வந்து ட்ரூ அப்படின்றதுனால நம்மளோட கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம நம்ஸ் ஆஃப் கே வந்து நம்மளுக்கு 1, நம்ஸ் ஆஃப் 1 வந்து நம்ம நம்ஸ் ஆஃப் ஐ வந்து நமக்கு 2. ஸோ 2ல நம்ஸ் ஆஃப் 2ல இருக்க வேல்யூ நம்மளுக்கு 2 தான். நம்ம 2வால அப்டேட் பண்ணுவோம். இங்க ஆல்ரெடி 2 தான் இருக்கு. ஸோ அகைன் எனிவேஸ் நம்ம இதை வந்து அப்டேட் பண்ணிடுறோம். அடுத்து நம்ம கே வந்து இன்க்ரிமெண்ட் பண்றோம். ஸோ கே பிளஸ் ஈக்குவல் டு 1 இருப்போம். நம்மளுக்கு இங்கே கே 2 ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஐ ஈக்குவல் டு 3 பார்ப்போம். ஐ ஈக்குவல் டு 3 போகும்போது என்ன ஆகும்னா நம்ஸ் ஆஃப் 3 பார்ப்போம். நம்ஸ் ஆஃப் 3 வந்து 3 தான். ஸோ 3 நாட் ஈக்குவல் டு 3 இது வந்து நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆகிரும். இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ நம்ம 0, 1, 2, 3 நாலுமே எக்ஸிக்யூட் பண்ணதுனால நம்ம கடைசியா லூப் போட்டு வெளியே வந்துருவோம். ரிட்டர்ன் கே வந்து நமக்கு 2 கரண்ட்லி. ஸோ கே வந்து 2 ரிட்டர்ன் ஆயிரும். இந்த ப்ரோக்ராமோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் n, இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் 1. ஏன் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n னா நம்ம ஒரே ஒரு ஃபார் லூப் தான் யூஸ் பண்றோம். அண்ட் அந்த ஃபார் லூப் வந்து லென்த் ஆஃப் நம்ஸ் வரைக்கும் ரன் பண்றோம். அதனால நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n. இந்த சொல்யூஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி லீட் கோட் ப்ராப்ளம்ஸோட சொல்யூஷன்ஸ் நீங்க லேர்ன் பண்ணணும்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.